இப்போ எல்லாரும் பேசுறதுக்கான நேரம். உங்க கருத்துக்களை வந்து நீங்க சொல்லிட்டு கடைசியா மீண்டும் நம்ம பேசலாம். யாரு பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேசலாம். நான் பேசுறேன். பேசுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. அண்ணே, நான் கப்பலூர் சுந்தரமூர்த்தி. இப்ப நம்ம விருதுநகர்ல அழகாபுரி ரோட்ல ஏதோ ஒரு நம்ம மன்னர் சிலை வந்து குப்பையா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப தூசி படைஞ்சு ஏதோ ஒரு குப்பைக்குள்ள கிடக்கிற மாதிரி வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. மன ரொம்ப வேதனையா தான் இருந்தது பார்த்தது. இது அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியலையா, அதை கண்டுக்காம விட்டாங்களா என்னன்றது தெரியல. இதுக்கு நம்ம வந்து ஒரு சிலை அமைப்பு குழு ஒண்ணு, சிலை வந்து சீரமைப்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை எடுத்து, அந்த குழு வந்து எங்க இருந்தாலும் எந்த சிலை இருந்தாலும் அதை வந்து பராமரிப்பு செய்யணும். மெயினா அதுக்கு உண்டான வேலையை கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கு. அது தவிர நம்ம ராணி மங்கம்மாள் அரண்மனையில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே ராணி மங்கம்மாள் சாலைன்னே ஒரு சாலை இருந்தது. அது இப்ப பாத்தீங்கன்னா கப்பலூர் அந்த பாலத்துக்கு கீழே ஒரு பெரிய போர்டே வச்சிருக்கிறாங்க. அந்த போர்டை கூட நாளைக்கு உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். அந்த சாலை இப்ப இல்லவே இல்லை. அப்படியே அது வந்து சிக்கோக்குள்ள உள்ள போய் கூத்தியார் போய் திருப்பரங்குன்றம் பேக் சைடு போய் கரெக்டா அரண்மனைக்கே போகும். இந்த ரோடு வந்து கன்னியாகுமரி வரைக்குமே இருக்கு, மேப்லயே இருக்கு. நிறைய ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி நம்ம பரம்பரையா இருக்கிற அந்த இது பூராமே அழிஞ்சுக்கிட்டே வருது. இத வந்து இந்த குழுவாலதான் நம்ம வந்து கண்டிப்பா சீரமைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்குன்னு தனியா ஒரு கமிட்டி போட்டு எடுத்து செயல்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது என்னுடைய கருத்து. திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் செல்வராஜ் நைனா நான் பேசுறது. அனைத்து நைனாக்களுக்கும் வணக்கம். இந்த ஜூம் மீட்டிங் இது 2வது வாரமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம பரத் நைனாவுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா தொடர்ந்து இந்த ஜூம் மீட்டிங் இதே போல நடந்தா மெம்பர்ஸுங்க வர நம்ம உறவுகள் அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் ஆகி ஜாயின்ட் ஆவாங்க. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி நைனா இது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நம்ம கருத்துக்களை தெரிவிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற இப்ப நீங்க தேனி, திண்டுக்கல், அப்படி மதுரை மாவட்டம், இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம டிராவல் பண்ணி கருத்துக்களை தெரிவித்து நம்ம ஒருங்கிணைக்கிறதுன்றது சாத்தியக்கூறு இல்லை. லாஸ்ட் ஒரு 30 வருஷமா வந்து இதை செஞ்சு எல்லாமே வந்து முயற்சிகள் வந்து வீணாயிட்டு தான் இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அடையாளம் வந்து கிடைக்குதே தவிர நாம ஒருங்கிணைப்புன்றது இல்லாம தான் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டமும் இன்னைக்கு வந்து குறிப்பிட்டு அந்தந்த இப்ப தேனி, மதுரை, திண்டுக்கல் இது மாதிரி வந்து ஒரு செக்டாரும், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் இப்படி ஒரு செக்டாரும், இப்படிதான் வந்து அங்கங்க ஒரு மண்டலமா தான் வந்து இன்னைக்கு வந்து பிரிஞ்சு இருக்குது. மாநிலமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சக்சஸ் பண்ண முடியல. அதுதான் நம்ம இனத்துக்கான தோல்வியே அதுதான். நான் முதல் மீட்டிங்ல வந்து ஒன்லி அந்த அமைப்பு மட்டும்தான் சொல்லி எனக்கு சரியா விவரம் தெரியல. அந்த இது இப்பதான் இது பண்ணி போன மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன். இப்ப வேகமா அன்னைக்கு மீட்டிங் போட்டுருக்காங்க, ப்ளூடூத் மைக்க வேற வீட்டுல வச்சுட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு வேகமா ஹெட்போன் எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு வந்து வேலையை மெனக்கெட்டுக்கு எடுத்துட்டு அவருடைய முயற்சிக்கு வந்து ஒரு 10 பேராவது இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாரு. 100 பேர் எண்ணிக்கை மாறணும். இன்னைக்கு என்ன சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்குன்றதே நம்ம யாருமே இந்த புரிதல் கூட இல்லைன்னா நம்ம எப்படி முன்னேற போறோம்னு ரொம்ப மனவேதனை. அனைத்து சொந்தங்களையும் அன்போட பணிவன்போட கேட்டுக்கிறேன். இந்த சேனல் நம் சமுதாயத்துக்கான ஒரு பொதுவான சேனலா பாருங்க. அனைவருமே கருத்துக்களை தெரிஞ்சுக்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து இதுல பரிமாற்றங்கள், இது தவறு இது சரின்னு இருந்தாலும் அண்ணன் சொல்லுங்க. தயவு செய்து எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி அண்ணனுக்கு ஆதரவு கொடுத்து இந்த சேனல்ல நடக்கிற விஷயங்களை இன்னைக்கு சமூகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது. அதாவது தலைப்பு என்ன இன்னைக்கு அப்படின்னா, இனி நமது வாக்கு நமது வளர்ச்சிக்காக அப்படின்றதுதான் தலைப்பு. இனி நமது வாக்கு நமது வளர்ச்சிக்காக, இல்லைங்களா? இப்போ இந்த தலைப்பை பேசுறதுக்கு இந்த ஜூம்ல நம்ம பணம் கொடுத்து இந்த ஜூம் நம்ம ஐடி வாங்குறோம். இதுல 100 பேர் வரைக்கும் உள்ள வரலாம். 100 பேருக்கு மேல 500 பேர் 1000 பேர்னு அதிகமாகிறப்போ
அதுக்கு தகுந்த மாதிரி இதை ரீசார்ஜ் பண்ணோம்னா போதும், 500 பேர் கூட உள்ள வரலாம். ஒரு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம வந்து இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு நமக்கு ஆகுற செலவு வந்து ஒரு 15 ரூபா டேட்டா ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா நம்ம இந்த கூட்டத்துக்கு அட்டன் பண்ணலாம். வெறும் 15 ரூபா. ஆனா ஒரு சில காரணங்கள்னால நம்மளால சரியா வர முடியல. இப்ப நான் இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம உறுதிமொழி வந்து நம்ம வந்து போட்டோம். அந்த உறுதிமொழி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து நம்ம கடைசியா நேரடியா அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம். நம்ம அந்த உறுதிமொழி பாக்குறப்போ அதுல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். நம்ம இனி இதுல வந்து எந்த விதமான நாயுடு நாயக்கர் சமுதாயத்தில் பிறந்த நாம் இனி பிறர் நினைத்ததை எழுதி கொள்ளும் காகிதமாய் இருக்க மாட்டோம் என்று உளமாற உறுதியேற்கிறோம். மாறாக இனி நாம் நினைத்ததை எழுதி கொள்ளும் பேனாவாக இருப்போம் என உறுதி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நம்ம கூட்டத்துல, அது போல அடுத்தடுத்து எல்லா கூட்டத்திலையும் நான் இந்த உறுதிமொழியை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, இப்ப நான் எங்கெங்க கூட்டத்துக்கு போறேனோ அந்த கூட்டத்துல நம்ம கிட்ட நம்ம வந்து இவ்வளவு 35% வாக்கு வங்கி உள்ள சமுதாயமா இருந்தும் நம்மனால ஒரு அரசியல் அங்கீகாரம் அப்படின்றத பெற முடியல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிரா தொடுக்கப்பட்டுள்ள போர் இவங்கனால எல்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுது. அதை சொல்லியும் போற கூட்டங்கள் எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இல்ல நான் அரசாங்கம் நம்ம நல்லா தான் பாத்துக்கிறதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இதுதான் பதில். 20 வருஷமா இந்த சிலையை வைக்க முடியல, யாருமே நமக்கு வந்து இந்த இதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை, எல்லாம் போலியா நம்மளை ஆதரிக்கிறாங்க, நம்மளால எந்த ஒரு விஷயம் செய்ய முடியல. இப்போ இதை கொண்டு போய் மக்களிடத்துல ஒவ்வொரு கூட்டத்திலையும் நானே மேடைகள்ல பேசி சேர்த்துட்டு இருக்கேன். வர வாரம் 13ஆம் தேதி தேனியில கூட்டம், 16ஆம் தேதி ஒரு கூட்டம், 20ஆம் தேதி ஒரு கூட்டம் ராஜபாளையத்துல. அப்படி ஒவ்வொரு வாரமும் வாரத்துல ஒரு நாள் 2 நாள் வந்து எல்லா பக்கமும் கூட்டத்துக்கு இப்ப நம்ம போறப்பதான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆரம்பிக்குது விழிப்புணர்வே. அப்படியானே நம்ம 30% இருக்குமானே, 10 இட்லி இருக்கு, நான் 3 பேர் இருக்கேன், எனக்கு 3 இட்லி கொடுன்னு கேட்கறதுல என்ன தப்பு? அரை இட்லி காய் இட்லி வாங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வயிறு நிறைஞ்சிருமா? அப்ப நம்ம 3 இட்லி நமக்கு வேணும்னா, 10 இட்லியில 3 இட்லி வேணும்னா நாம 3 இட்லிக்கான 30% உள்ள இருக்கும் அப்படின்றத நம்ம மக்களுக்கே சொல்லி புரிய வேண்டியது இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஒரு 100 பேரு குதிரையில தரையில தேய்ச்சிக்கிட்டே கட்டையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே வந்தா 1000 பேர் வர மாதிரி இருக்கும். தூரத்துல இருந்து புழுதி பறக்க ஒரு 100 பேர் வருவான். உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி நின்று பாக்குற ஆளுக்கு என்ன தெரியும்? அவன் வெறும் 100 குதிரையில வரக்கூடிய படை வீரர்கள்னு நம்ம நினைப்போம். அவன் நம்ம அந்த புழுதியை பார்த்து 1000 வீரர்கள் நினைப்போம். ஆனா அவன் வரது 100 பேர் தான் வருவான். நம்ம டர்ராகி பயந்து போய் நாம என்ன நினைச்சிடும், 1000 பேர் வரான்னு சொல்லி அவன் தூது அனுப்புவான். பாத்தீங்களா, ஒரு ஆளை வந்து ஒட்டுறன அவன்கிட்ட சமாதானம் பேசி முடிச்சிருவோம். சவுண்டா அலாரமா வேற ஆட்கள் இங்க மிகப்பெரிய அளவுக்கு நம்ம தலையில மிளகா அரைச்சு நம்ம வாக்கு வங்கியை பயன்படுத்தி அவங்க குதிரை மேல ஏறி ஓடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அதிகமா இருக்கிற மாதிரியான பின்மத்தை ஏற்படுத்துறாங்க. நான் அதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக எந்த அளவுக்கு போறதுக்கும் தயாருன்னு நினைக்கிறேன். சாப்பாடு இலை போய் நம்ம கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு போர் படையில 100 பேர் சாப்பிட்டு இலைய வெளியே போட்டோம்னா போய் 100 பேர் தான் உள்ள சாப்பிடுறாங்கன்ற கணக்கு தெரிஞ்சிடும்ன்றதுக்காக 1000 இலைய வெளியே கொட்டினா உள்ள 1000 பேர் இருக்கிறதா நாம நினைச்சுக்குவோம். நம்ம 1000 பேர் இருக்கிற மாதிரி அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் அதிக மக்கள் தொகை இருக்கிற மாதிரியும், அவனுக்கு 7 இட்லி வேணும், 10 இட்லியில 7 இட்லி எனக்கானதுன்ற மாதிரியும் பின்மத்தை ஏற்படுத்தி நம்ம மேல ஒரு பயத்தை ஏற்படுத்தி நாம அவங்கள பார்த்து பயந்து, அதாவது இன்னைக்கு நவீன விஷயங்கள், இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது. நவீன காலத்துல வந்து நீங்க ஏதாவது ஒரு பொருட்காட்சி எல்லாம் போனீங்கன்னா பலூன் மாதிரி நம்ம குழந்தைங்க ஏறி ஏறி தவி சர்க்கஸ் விளையாடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி காத்தடிச்ச பலூன்ல பீரங்கிகள் செஞ்சு வச்சு எல்லை கோட்டுல வரிசையா ஒரு 100 பீரங்கி பொம்மை பீரங்கியை நிறுத்தி மேல இருந்து ட்ரோன் மூலியமா பாக்குறப்ப இங்க ஏதோ பொம்மை பீரங்கிய வந்து உண்மையான பீரங்கின்னு எதிரி பயந்து இவ்வளவு பேர் அங்க நிக்கிறான்ற மாதிரியான பின்மத்தை உருவாக்கி நம்ம சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பயத்தை உருவாக்கி, நீ உனக்கு இவ்வளவுதான் அரை இட்லி தான் கொடுத்தேன்ல கிளம்புன்ற கூடிய சூழ்நிலை தான் இருக்கு.